குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்றது நம்ம மிஷன் கர்மயோகியோட சீரீஸில் இந்த 5 கொஷின்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 5 கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த ஒரு 5 கொஷின்ஸ் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைரெக்டாக அதோடைய கீவேர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாரல் அப்சல்யூட்டிசம். ஸோ அதே மாதிரி வந்து மாரலுடைய ரிலேட்டிவிசம், மாரலுடைய அப்சல்யூட்டிசம் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, அது எப்படி வந்து ஹியூமனுடைய ஆக்ஷன்ஸுக்கு வந்து எப்படி கைட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, இந்த மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ஷன்ஸை வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது ரைட்டாக இருக்குமா இல்லை ராங்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டயலாமா வரும். இப்போது வடிவேலுடைய ஒரு ஜோக் இருக்குங்க இல்லையா, ஸோ இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய் போகலாமா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் மாரலுடைய அப்சல்யூட்டிசம்ங்கிறது ரைட்டா ராங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன், நான் யூபிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், நான் மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதை கரெக்டாக போகலாமா இல்லை தப்பாக போகிறோமா அப்படிங்கிறத ரைட்டா ராங் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நமக்குள்ளேயே ஒரு கொஷின்ஸை கேட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் மாரலுடைய அப்சல்யூட்டிசம்ஸ். மாரலுடைய ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்குது, பட் அந்த டைமில் அது கரெக்டாக இருக்கா. இப்போ நான் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன், இப்போ எனக்கு வந்து மழை வருது, பட் நான் குடை எடுத்துகிட்டு போகல, பட் ஆனால் இப்போ மழை வருதே, இப்போ நான் என்ன பண்ணுறது, குடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த டைமில் நம்ம ஒரு டிசிஷன்ஸை எடுத்து அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதை எதை கூடலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து சொசைட்டியோட நார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, இதெல்லாமே பர்சனலுடைய பெர்ஸ்பெக்டிவ். இந்த பர்சனலுடைய பெர்ஸ்பெக்டிவில் இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மாரலுடைய ரிலேட்டிவிசம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ மாரலுடைய அப்சல்யூட்டிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மாரலுடைய ரிலேட்டிவிசம்ங்கிறது என்னங்கிறது. இந்த மாரல் அப்சல்யூட்டிசம்ங்கிறது என்றைக்குமே மாறவே மாறாது. ஆனால் மாரல் ரிலேட்டிவிசம்ங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது எதனுடைய பேஸ்லாம் கல்ச்சுரல், அதுக்கப்புறம் சொசைட்டி, பர்சனலுடைய பெர்ஸ்பெக்டிவ், இந்த மூணுனுடைய அடிப்படையில் வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த 9 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 9 பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யூனிவர்சலுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம அதாவது ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா யூனிவர்சலுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் மாரலுடைய அப்சல்யூட்டிசம்ஸ் அப்படி சொல்கிறோம். அப்போ யூனிவர்சலுடைய ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஷின்ஸ் வரும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு எத்திக்கலுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூனிவர்சலாக இருக்குது, அது யூனிவர்சலாக அப்ளிகபிள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பக்கம் அப்படியே மாறும். அப்போ கல்ச்சருடைய கண்டெக்ஸ்ட்டை பொறுத்து மாறும். அப்போ கல்ச்சருடைய கண்டெக்ஸ்ட் எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சொசைட்டி, கல்ச்சுரல், அதுக்கப்புறம் பர்சனலுடைய பெர்ஸ்பெக்டிவ், இது மூணுத்தினுடைய அடிப்படையை வச்சு மாறும். அப்போ மாறும்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லலாம். இப்போ அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கல்ச்சுரலாகவும் சொசைட்டியாகவும் பர்சனலுடைய இன்டர்பிரிட்டேஷன் மூணுத்துலையுமே இருக்கா. ஸோ இதை நம்ம மாற்றி கூட போடலாம். இன்றைக்கி அட் ப்ரெசென்ட் வந்து நமக்கு என்ன இருக்கலாம், லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ லவ் மேரேஜ் கான்செப்ட்டுமே பார்த்து இன்றைக்கி இது கரெக்ட் இல்லை, அன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜுங்கிறது கரெக்டாக இருந்தாலும் இன்றைக்கி லவ் மேரேஜுங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அந்த இன்றைக்கி என்ன ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குதோ அதுதான் கல்ச்சருடைய கண்டெக்ஸ்ட்டு. ஸோ இன்ஃப்ளெக்சிபிள் ரூல்ஸ் இந்த மாரலுடைய அப்சல்யூட்டிசம் பொறுத்தளவுக்கு இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலாசபிக்கலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ நமக்கு வந்துட்டு அந்த பிரின்சிபல் ரிலீஜனும் அண்ட் ஃபிலாசபிக்கலோட டாக்டரின் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது அது ரெண்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி பார்க்குறது தான் இன்ஃப்ளெக்சிபிள் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 கட்டளைகள் சொல்லுவாங்க. அந்த 10 கட்டளைகள், இந்த 10 கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்றைக்குமே மாற போகிறது கிடையாது. பட் அதனுடைய அடிப்படையில் நீ வந்து வாழ்ந்துக்கோ. இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா உனக்கு வந்து குரானில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி வாழ்ந்துக்கும். ஹிந்துஸ் இருக்காங்கன்னா ஹிந்துஸ் வந்து பகவத்கீதாலேயோ இல்லை வந்து ஹிந்துவோடைய எபிக் ஸ்டோரிஸில் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி நீ வாழு, அது மாற போகிறது கிடையாது. தட் இஸ் தி மாரல் அப்சல்யூட்டிசம்ங்கிறது. இன்ஃப்ளெக்சிபிள் ரூல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மாரலுடைய ரிலேட்டிவிசம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கைடன்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ளெக்சிபிள் கைடன்ஸஸ் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது, என்விரான்மெண்டலுடைய பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்லுது, அதே மாதிரி சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். அதெல்லாமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்செப்ட் ஆஃப் எத்தனேஷியாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எத்தனேஷியாங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பற்றி பேசுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து பெட்லேயே வந்து ஒரு 7 வருஷமாக இருக்கார், அவரை வந்துட்டு நம்ம கருணை கொலை பண்ணிடலாம்.
அவருக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்டை வச்சு நம்ம வேறு ஏதாவது வந்து பண்ணலாம். அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனேசியாவுடைய கான்செப்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் கைட்லைன்ஸ் கொடுக்கும். அந்த ஃப்ளெக்சிபிள் கைட்லைன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வருது. அப்போ மாரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் கைட்லைன்ஸஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் கைட்லைன்ஸஸ் வந்து கான்செப்ட் கார்டு எத்தனேசியாங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி அப்ஜெக்டிவோடைய மொராலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ அப்ஜெக்டிவ் மொராலிட்டி இருக்கணுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே அப்ஜெக்டிவ் மொராலிட்டினா இங்கே சப்ஜெக்டிவ் மொராலிட்டி ஒன்றுமே இல்லைங்க. இதை வந்துட்டு மாரல் அப்சல்யூட்டிசம்ங்கிறது மாரல் ரிலேட்டிவிசமும் ரெண்டுமே ஒன்று தான். பட் இவங்களை ரெண்டு பேர்த்தையும் வச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க, அதை எப்படி கைட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே வரும். ஸோ தட் இஸ் தி சப்ஜெக்டிவ் மொராலிட்டி. சப்ஜெக்டிவ் மொராலிட்டி. இப்போ அப்ஜெக்டிவ் மொராலிட்டி எதங்க பற்றி பேசுது? இப்போது குட் அண்ட் இவில் அப்படின்னு இருக்கும். குட் அண்ட் இவில் அப்படின்றத ரெண்டை பற்றி இது பேசுது அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்டிவ் மொராலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கலாம்னா கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா. இந்த கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா வந்து நமக்கு இதை தான் டிக்டேட் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால் கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா வந்து இட்ஸ் பியூர்லி டிக்டேட் ஃபார் தீஸ் ஏரியாஸ் ஒன்லி. ஸோ அதனால் வந்துட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ் அப்படிங்கிறத வந்து டிக்டேட் பண்ணுது இல்லையா? ஸோ நான் வயலன்ஸ் டிக்டேட் பண்ணுது. ஸோ இதான் வந்து இதோட ஐடியா. சப்ஜெக்டிவ் மொராலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல வந்து நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம். அதோடைய மாரல் என்ன, அது எப்படி பர்சன் டு பர்சன் வந்து மாறுது. அப்போது ஒரு இதை வந்து நம்ம பார்க்கும்போது அது எப்படி பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த மாரல் வேல்யூஸுங்கிறதுலாம் என்ன, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது சப்ஜெக்டிவ் மொராலிட்டி. அப்ஜெக்டிவ் மொராலிட்டிங்கிறது அது குட் அண்ட் ஈவிலை பொறுத்தளவுக்கு மாறும். அஹிம்சா நான் வயலன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அப்சல்யூட்டிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூவி வச்சுக்கலாம். இட்லி கடையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒருத்தரை வந்து அடிக்க போகும்போது தனுஷ் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த அஹிம்சா அப்படிங்கிறத தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஸோ தட் இஸ் த பியூர்லி கான்செப்ட் ஃபார் மாரலுடைய அப்சல்யூட்டிசம்ஸ். ஸோ மாரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த படத்தில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஆனால் இன்னொரு படத்தில் நான் வேறு ஒரு கான்டெக்டை போடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசுரன் படத்தில் வந்து நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒருத்தன் எனக்கு வந்து இது பண்ணுறான், ஒருத்தன் என்னை அடிக்கிறான் அப்படின்னா நான் மறுபடியும் நான் அவனை அடிச்சிடுறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த இட்லி கடை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அஹிம்சாவை தான் வந்து அவர் வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்து அந்த அஹிம்சாவை தான் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் பிளேலேயே வந்து அஹிம்சா தான் வரும். ஸோ அந்த அஹிம்சாங்கிறத ட்ராவல் பண்ணிட்டே வரும். அப்போது அந்த படத்தில் நீ இப்படி சொன்னீங்க, இந்த படத்தில் ஏன் இப்படி சொல்லலை அப்படிங்கிறத மாறி. ஸோ அப்போ மாரலுடைய அப்சல்யூட்டிசம் ஒரு படத்தை மட்டும் எடுத்து நம்ம மாரல் அப்சல்யூட்டிசம் பார்ப்போம். ஸோ இல்லை நான் ரெண்டு படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இம்யூட்டபிள் எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்ன சொசைட்டியில் வந்து பார்க்கும்போது ஓவர் ஆஃப் த டைம் வந்து இது வந்து சேஞ்சே ஆகாது. இந்த எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் எத்திக்ஸ் வந்து என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. என்றைக்கு நீ ஃப்யூச்சரில் வந்தாலுமே அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வயலன்ஸை வந்து கண்டம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டம்னேஷன் ஆஃப் வயலன்ஸஸ் வந்து நாளைக்கு வரைக்குமே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இப்போது உக்ரைன் வார்லாம் நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வயலன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, வயலன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா அந்த இம்யூட்டபிள் எத்திக்ஸில் வந்து வயலன்ஸுங்கிற ஒரு வந்து டாபிக் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதான் அதோட ஐடியா. அப்போ எவால்விங் எத்திக்ஸில் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போது ஒரு சில எவால்வ் எத்திக்ஸில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸுக்கு பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா சொசைட்டியோட சேஞ்சஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சேஞ்சிங் ஆட்டிடியூட் ஃபார் த எல்ஜிபிடிக்யூ. ஸோ எல்ஜிபிடிக்யூ நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்ஜிபிடி ப்ளஸுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் மேரேஜ் ரைட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எதை பற்றி பேசுதுன்னா எவால்விங் எத்திக்ஸை பற்றி பேசுது. ஸோ அதே மாதிரி ரூல் பேஸ்டு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது மாரலுடைய அப்சல்யூட்டிசமில் வந்து ரூல் பேஸ்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரூல் பேஸ்டு அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு பேச போகிறோம், ஸ்பெசிஃபிக் ரூலை வச்சு பேச போகிறோமா, இல்லை ஏதாவது லா ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, அதை பற்றி நம்ம பேசுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல் பேஸ்டில் வந்து இருக்கும். அப்போது ரூல் பேஸ்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து காண்டோடைய ஃபிலாசபி வந்து அதை தான் சொல்லும். காண்டோடைய கேட்டகரிகளுடைய இம்பேரட்டிவ் வந்து என்ன பண்ணால் டிக்டேட் ஆக்ஷன் பேஸ்டு தான் சொல்லும். நீ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணியா, ஓகே உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும். நீ வந்து ஏதாவது பண்ணிட்டியா, இப்போ வந்துட்டு அந்நியன் படத்தை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீ இந்த விஷயம் பண்ணனா உனக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறதுலாம் ரூல் பேஸ்டு. நான் ரூல் வந்து வச்சுருக்கேன், ஆனால் அந்த ரூலை வந்து நீ பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ மாரலுடைய ரிலேட்டிவிசமில் கான்சிக்வன்சஸ் பேஸில் வந்து உருவாகும். அப்போ கான்சிக்வன்சஸ் பேஸ்லனா என்னங்க ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க்குக்கு வந்து எனக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கா, சரி ஓகே எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க் போகிற ஒருத்தர்கிட்ட அவர் எனக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா சேலரி தராரு. ஸோ அப்போ சேலரி தரும்போது இது கான்சிக்வன்சஸ் பேஸ்டு. ஸோ நான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து எனக்கு கான்சிக்வன்சஸ் கிடைக்குது. இதை தான் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதோட அவுட்கம்மாக வந்து இந்த கான்சிக்வன்சஸ் பேஸ்டு வந்து அமையுது.
ஸோ அப்சல்யூட்டிசம் இன் ஜஸ்டிஸ், ரிலேட்டிவிசம் இன் ஜஸ்டிஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, ஸோ இது மோஸ்ட்லி ரிஜிட் லீகல் சிஸ்டமாக இருக்கும். அப்சல்யூட்டிவ் இன் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிடாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிளே கிடையாதுங்க. ப்ரீ டிஃபைன்மெண்ட் பனிஷ்மெண்ட், நீ ஒன்று பண்ணவே இல்லை பட் நான் அதை பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழுடைய எபிக் லிட்ரேச்சரில் வந்து ஞானசம்பந்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் வந்து எடுத்துருவார், ஏன்னா அவர் சீக்ஸாக மாறணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம நிறைய தமிழ் சினிமாஸ்லாம் சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கும் போது திடீர்னு ஒன்றுமே இருக்காது, நான் வந்து என்னையுமே தண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையிலலாம் சுட்டுக்குவாங்க, காலில் சுட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டிவ்னு சொன்னால் இந்த ஜஸ்டிஸம். ரிலேட்டிவ்ஸம் ஜஸ்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி அட்வொகேட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லீகல் சிஸ்டமாக இருக்கும். இப்போது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வந்து க்ரைம் பண்ணியிருக்கு, ஸோ மர்டர் பண்ணியிருக்கு. ஒரு மென்னும் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்னுமே மர்டர் பண்ணியிருக்காரு, உமனுமே மர்டர் பண்ணியிருக்காங்க. மென்னுக்கு தண்டனை வந்து 5 இயர்ஸ், ஆனால் உமன்ஸுக்கு தண்டனை வந்து 2 இயர்ஸ். இது எப்படிங்க பேலன்ஸ்டாக இல்லையே? ஆமாம், அவங்க வந்து உமன் தான், பட் இருந்தாலும் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால அவனுக்கு வந்து 2 வருஷம் நான் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ரிலேட்டிவ்ஸம் அந்த ஆக்ஷனுக்கு அந்த டைமில் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் அவங்களுடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுறது தான் ரிலேட்டிவ்ஸம் இன் ஜஸ்டிஸ். இப்போ எத்திக்கலுடைய செர்டைனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா சில கிளியர் ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரைட்டு, இதுதான் ராங்கு அப்படின்னு சொல்லி கிளியர் ஃப்ரேம் ஒர்க் கிடைக்கும். அந்த கிளியர் ஃப்ரேம் ஒர்க்கில் எதெல்லாம் சொல்லணும்னா மாரலுடைய அப்சல்யூட்டிசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பொய் பேசுகிறது தப்புங்க, பட் நான் பொய் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரலுடைய அப்சல்யூட்டிசம். ஆனால் எத்திக்களுடைய ஆம்பிக்யூட்டி இருக்குது. சில மாரலுடைய டிசிஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், அதே டைமில் அன்சர்டைனிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த படம் காக்கி சட்டை படம் இருக்கு இல்லையா, சிவகார்த்திகனுடைய ஒரு காக்கி சட்டை படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் போலீஸ் ஏஜெண்ட்டாக இருப்பார். அப்போ அண்டர் கவர் போலீஸ் ஏஜெண்ட்டாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த டைமில் எத்திக்களுடைய ஆம்பிக்யூட்டி இருக்கு இல்லையா, அதை மாரல் டிசிஷன் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்டிஃபை த டெசிட் த சிச்சுவேஷன் லைக் தட் அண்டர் கவர் போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தட் மூவி கால் தட் மிஷன் மஜ்னு, இந்த மாதிரியான மூவிஸ்லாம் அதான் காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அது கரெக்ட் இல்லையாங்க. ஸோ அதுதான் விஷயமே. இப்போ நீ பண்ணது தப்பு அப்படின்னா இந்த இடத்துல தப்பு கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான். இது எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு உருட்டு தான். நீ வந்து இப்படி பண்ணியா, சரி ஓகே, உனக்கு இதை பற்றி இதை பேசுது, இது நீ இப்படி பண்ணிட்டியா, ஓகே நீ வந்து இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம வந்து இன்றைக்கி உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அதான் விஷயமே. இப்போ ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச், இப்போ இதில் வந்து எப்படிலாம் சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னா, ஸோ மாரலுடைய பெர்ஸ்பெக்டிவ் நிறைய சேஞ்சஸ் நடக்குங்க. ஸோ மாரலுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஸோ அன்சேஞ்சிங் திஸ் மெனி ரிலிஜன் வந்து அபார்ஷனுடைய இஷ்யூஸ் இருக்குது. அபார்ஷன் பண்ணுறது எங்கள் ரிலிஜன் வந்து தப்புங்க அப்படிங்கிறத நிறைய பேர் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்தா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முஸ்லீமோடைய ஃபிலாசபிக்கு லால இது ரைட் தான், பட் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மாரலுடைய அப்சல்யூட்டிசம் என்னோட ரிலிஜனில் இதை சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். ஸோ அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ மாரல் வியூஸு சொசைட்டியோட எவால்வ் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஞ்சா யூஸ் பண்ணுறது தப்பு, கேனபைசஸ் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு. அப்போது அதை நீ லீகலைசேஷன் பண்ணுறியா, ட்ரக்ஸை லீகலைஸ் பண்ணுறியா அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும்போது இது அடாப்டபிலிட்டி, அடாப்ட் பண்ணுறோம், அந்த ஒரு கல்ச்சரில் வந்து அடாப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி குளோபலுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். குளோபல் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து என்ன சொன்னால் குளோபலுடைய ஸ்டாண்டில் வந்து இந்த எத்திக்கலை வந்து நம்ம அட்வொகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போது இதுக்குமே ஒரு கிளியர் கைடன்ஸ் கொடுக்கணும்னா ஹியூமனுடைய டிக்ளரேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸுடைய ஹியூமன் டிக்ளரேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா மாரலுடைய ஸ்டாண்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற குளோபல் அப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சருடைய ஸ்பெசிசிட்டி தான் இருக்கும். கல்ச்சரல் என்ன சொல்லியிருக்கு அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். அப்போது இதெல்லாம் நீ பண்ணால் இப்படி இருக்கலாம், இதை நீ எடுத்துக்கிட்டேன்னா இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது உன்னோட சாய்ஸ் தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது லைஃப்பில் இப்படிங்கிற ஒரு ஃபிலாசபிக்கலுடைய வியூவில் பார்த்துட்டோம்னாலே நம்ம இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ மாரலுடைய அப்சல்யூட்டிசம்ங்கிறது இதை தான் பேசுது, மாரலுடைய ரிலேட்டிவிசம்ங்கிறது இதை தான் பேசுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடலாம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ தென் வந்து இது வந்து எப்படி வந்து வேஸ் ஃபார் பேலன்சிங் ஆஃப் மாரலுடைய அப்சல்யூட்டிசம்ஸ் அண்ட் மாரல் ரிலேட்டிவிசம் ஃபார் கைடிங் ஹியூமன் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து எப்படி கைட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பாயிண்ட் சொல்லலாம்னா, இது வந்து யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் வித் கல்ச்சருடைய சென்சிட்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி இதை ரெண்டுத்தையும் வச்சு எப்படி மெரிஜ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பார் வைக்கலாம்.
சாம்பார் நம்ம தனியாக சாப்பிட்லாம், வடையும் நம்ம தனியாக சாப்பிட்லாம் இல்லையா? இப்போது இது நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி சாம்பார் வடை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது. ஸோ அதான் ஐடியா. அப்போ யூனிவர்சலுடைய எத்திக்கல் பிரின்சிபல் வித் கல்ச்சருடைய சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது இல்லையா? அப்போ ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பெக்டிங் த கல்ச்சருடைய டிஃப்ரென்ஷியேட்டிவ் கொண்டு வாங்க அப்படிங்கிறது. அப்போது யுனைடெட் நேஷன்ஸோடைய சில கைடன்ஸ் இருக்குது. அந்த கைடன்ஸை நீ கல்ச்சரோட எடுத்துக்கோ. அந்த கல்ச்சரில் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட முடியும், ப்ராப்பராக ஒரு ஹியூமனுக்கு வந்து கைட் பண்ணிடலாம். இப்படி கொண்டு போகலாம், அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணிடலாம். அதே மாதிரி கண்டெக்சுவல் அப்ளிகேஷன் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேர்னஸாக இருக்கட்டும், ஜஸ்டிஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேர்னஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டெக்சுவலாக இருக்கும். அதே வந்து இண்டிவிஜுவலுடைய சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து தான் அது வந்து வேரியபிள் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஐடியா. ஸோ எத்திக்கலுடைய ப்ளூரலிசம் அப்படிங்கிறது இது வந்து என்ன சொல்லலாம், எங்கள் ப்ளூரலிஸ்டிக்கோடைய அப்ரோச்சஸில் இருக்குது. ஆனால் இதை வந்து மல்டிபிள் வேல்யூடோடைய மாரலுடைய பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வரதுனால நம்ம வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ண முடியும். எத்திக்கல் ப்ளூரலிசம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியும். இதை வந்து என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பயோடெக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டெம் ஜெல்லாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஸ்டெம்மில் ரிசர்ச் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து சயின்டிஃபிக்கோடைய கம்யூனிட்டிஸில் வந்து புதுசான ஒரு ரிசர்ச் கிடைக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து எத்திக்கலுடைய ப்ளூரலிசம். 1 2 3 4 பாயிண்ட் நம்ம வந்து பேசியிருக்கோம். அவள் பிரின்சிபல் பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங் கொண்டு வாங்க. ப்ராக்மெட்டிக்கோடைய கன்சிடரேஷன்ஸ் கொண்டு வரும்போது பிரின்சிபல் பேஸ்டாக வச்சு கொண்டு வாங்க. அப்போ பேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராக்மெட்டியோட இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது, ரியல் வேர்ல்டோடைய எக்ஸாம்பிள்ஸை எடுங்க, ரியல் வேர்ல்டோடைய எக்ஸாம்பிள்ஸை எடுத்து நீங்கள் எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற போது இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமனுடைய டிக்னிட்டி. இந்த ஹியூமன் டிக்னிட்டி எப்படி இருக்குது, தட் இஸ் த கீவேர்டு கால் தட் ஹியூமன் டிக்னிட்டி. இந்த ஹியூமன் டிக்னிட்டி தான் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அது அப்புறம் மாரல் எஜுகேஷன் எம்பசைசிங் தட் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து எப்படி இருக்குது, உன்னோட கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படியா இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஆமாம், இப்போ என்னோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து எத்திக்கலோட நான் கம்பேர் பண்ணுறேன். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஒர்க் பேஸ்டுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ரிட்டன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போது இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் நமக்கு மகாபாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பலனை செய் பயனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நான் ஒரு வேலை செய்கிறேன், அதுக்கான அவுட்கம்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு கிளியரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறது தான் இந்த ஹியூமனுடைய ஆக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மாரல் அண்ட் ரிலேட்டிவிசம் ஃபார் கைடிங் ஹியூமன் ஆக்ஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான பாயிண்ட் போகலாம். இப்போ யூனிவர்சல் எத்திக்ஸ்னால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சாம்பாரோட ஞாபகம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டெக்ஸ்டுவலோட அப்ளிகேஷன் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூஸ்னாலே நமக்கு என்ன பண்ணிடலாம், ஸோ ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ்ன்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்துடலாம். ஃப்ளெக்சிபிள் மாரலுடைய ஸ்டாண்ட்ஸ் அண்ட் எவால்விங் சொசைட்டி. ஆமாங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், நீ வந்து ஃப்ளெக்சிபிளாக கொடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எத்திக்கலுடைய ஃப்ளூரலிசம் கொண்டு வாங்க. எத்திக்கலுடைய ஃப்ளூரலிஸ்டிக் அப்ரோச்சஸ் டு எத்திக்ஸை வந்து கொண்டு வர முடியும். அப்போ அது மூலமாக வேலிடோடைய பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு மாறும். அப்போ வேலிடோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சுன்னா எந்த மாதிரியான எக்ஸாம்பிள் பண்ணலாம், பயோடெக்காக போடலாம், இல்லை வந்து ஸ்டெம் செல்லுடைய ரிசர்ச், இந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துடலாம். எதுவுமே நம்ம படிக்கும் போது ஒரு டேட்டா ஒரு எக்ஸாம்பிள் இப்படி போடும்போது தான் அது வந்து மற்றவங்க பேப்பரை விட நம்மளுடைய பேப்பர் வந்து எப்பவுமே என்ரிச்மெண்ட் பண்ணி காட்டக்கூடிய சில நுணுக்கங்கள் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் பேஸ்டு டிசிஷன்ஸ் மேக்கிங் ப்ராக்மெட்டிக்கோடைய கன்சிடரேஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போது நம்ம ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கும் போதுங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், அதோடைய ப்ராக்மெட்டிக்கோடைய இது என்ன இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது ரியல் வேர்ல்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி கொடுங்க. ரியல் வேர்ல்டோட கம்பேர் பண்ணி கொடுத்தா தான் நான் ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் கரெக்டாக எடுக்க முடியும். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதான் பேச முடியும். போர் அடிக்குதுங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போகும். ஏன்னா அது மாரல் அப்சல்யூட்டிசம் அண்ட் மாரல் ரிலேட்டிவ்ஸுங்கிறது ஸோ போராக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபிலாசபிக்கலாக படிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கே தெரியுது போர் அடிக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பரவாயில்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இன்னும் 4 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதோட 4 பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ்டாக ஒரு லீகல் சிஸ்டம் கொண்டு வாங்க. இப்போ பேலன்ஸ்டாக லீகல் சிஸ்டம் கொண்டு வரதுனால இப்போ ஜுடிஷியலுடைய டிஸ்கிரிஷன் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஸ்டு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதை வந்து வச்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி எத்திக்கல் டயலாக் அண்டு இன்க்ளூசிவிட்டி கொண்டு வர முடியும். இப்போ மாரலுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் இதை வந்து எப்படி என்கரேஜ் பண்ணி இன்க்ளூசிட்டிவாக கொண்டு வர முடியும், இதெல்லாம் தான். எத்திக்கல் டயலாக்கை பற்றி பேசுங்க, அது இன்க்ளூசிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த கான்செப்ட். குளோபல் எத்திக்ஸ் வித் லோக்கல் அப்ளிகேஷன்ஸோட கொண்டு வாங்க. இப்போ குளோபல் எத்திக்ஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, பட் அது குளோபலுக்கு தாங்க கரெக்டு. எங்கள் ஊரில் நிறைய பேர் லோக்கல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஃபிலாசபி நான் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் வந்துட்டு குளோபலாக ஒரு விஷயத்தை வந்து ரைட்டுன்னு சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு லோக்கலாக ஒரு விஷயம் ரைட்டாக இருக்கே,
கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் தான் விஷயமா நம்ம வந்து பேசப்படுறோம். பர்சனல் இன்டெகிரிட்டி வித் சோஷியலுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் வேணும். அப்புறம் சோஷியலுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ மெயின்டைன் பண்ணுங்க. எதை மெயின்டைன் பண்ணணும்? பர்சனலுடைய மாரல் இன்டெகிரிட்டியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ அதோடைய பிலீஃப்ஸை கொண்டு வாங்க. லீகல் கம்யூனிட்டியை கொண்டு வாங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து பேசுகிறது தான் வந்து சோஷியலுடைய ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் எழுதியிருந்தா பெட்டர். எழுதலை அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன சில கதைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை மேக்ஸிமம் நம்ம எத்தனை மினிட்ஸில் எழுத முடியும் அப்படின்னா 6லேருந்து 7 மினிட்ஸில் நம்ம வந்து எழுதி முடிச்சிடலாம் இந்த கொஷினை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்திக்கல் அனலைஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் எத்திக்கல் அல்ட்ரூயிசம். ஸோ அந்த எத்திக்கலுடைய அல்ட்ரூயிசம்ங்கிறது என்ன, அது டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எத்திக்கல் அல்ட்ரூயிசம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. எத்திக்கல் அல்ட்ரூயிசம், எத்திக்கல் விட்ருங்க. அல்ட்ரூயிசம் அப்படிங்கிறது செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கிறது, சுயநலமாக இல்லாமல் பொதுநல பார்வையில் நம்ம சிந்திக்கிறது. நீங்கள் வந்து ஒரு பியூரோக்ராட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு பியூரோக்ராட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு டிசிஷன்ஸை வந்து மேக் பண்ண போகிறோம், அதை அல்ட்ரூயிசமாக எப்படி கொண்டு வரலாம், ஸோ அதோடைய ரெலவன்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ எத்திக்கல் அல்ட்ரூயிசம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும், லாங் டேர்ம் சொசைட்டியல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும், எத்திக்கல் டிசிஷன்ஸ் மேக்கிங் கொண்டு வரணும், ரெடியூசிங் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் அது என்ன வரும், எத்திக்கலுடைய அல்ட்ரூயிசம்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறையா பாயிண்ட் போட்டுக்கலாம். இதில் ரெடியூசிங் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி கொண்டு வர முடியும், ஈக்விட்டபிளாக ரிசோர்ஸை வந்து கொண்டு வர முடியும், ஈக்விட்டபிள் ரிசோர்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோட்டிங் தட் பப்ளிக் வெல்ஃபேரை கொண்டு வர முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து எத்திக்கல் அல்ட்ரூயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோடைய ரெலவன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ரெலவன்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொமோட்டிங் பப்ளிக் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போட்டலாம். ஏன்னா நம்ம ஸ்டோரியில் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு யூபிஎஸ்சியோடைய ஆஸ்பிரண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பியூரோக்ராட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பியூரோக்ராட்ஸ். இப்போ நீங்கள் பியூரோக்ராட்ஸாக இருக்கும்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. இது உங்கள் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ உங்ககிட்ட இப்படி ஒரு இஷ்யூ வருது. இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எத்திக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதான் ஐடியா. செல்ஃப்லெஸ்னஸாக இல்லாமல் நம்ம எப்படி சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக எப்படி இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அதோட ஐடியா. அப்போது பொதுநலமாக பார்க்கும்போது ப்ரொமோட்டிங் பப்ளிக் வெல்ஃபேர் கொண்டு வரணும். நான் வந்து பப்ளிக்கு நிறையா வெல்ஃபேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் ரூரலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தான் அதோட தெரியும். ஏன்னா அவங்க எந்த மாதிரியான பப்ளிக் வெல்ஃபேர் இல்லாமல் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பப்ளிக் வெல்ஃபேர் வந்து பாலிசிஸை வந்து நம்ம கொடுக்கும்போது அதோட பெனிஃபிட் என்ன, யாருக்கு போய் சேருது, இந்த மாதிரியான பெனிஃபிட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொமோட்டிங் பப்ளிக் வெல்ஃபேர். ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் போனோம்னா எம்ஜி நரேகா. இப்போ எம்ஜி நரேகாவை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ரூரலோடைய இதை 100 நாள் வேலை திட்டம் நீங்கள் கொண்டு வரதுனால என்ன பண்ண முடியும், ரூரலில் வந்து பாவர்ட்டியோடைய அலிவேஷன்ஸ் வந்து நல்லா கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ பாவர்ட்டி அலிவேஷன்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ஈக்விட்டபிள் ரிசோர்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ உங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முதலாளி, அவர்கிட்ட ஒரு 50 ஆப்பிள்ஸ் இருக்குது. பட் அவர் ஒருத்தர் மட்டும் தான் அதை சாப்பிட்டுட்ருக்காரு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 100 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பசியால் வாடிட்டுருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒரு 50 ஆப்பிள்ஸ் என்ன பண்ணலாம், இந்த 100 பேர்த்துக்கு கொடுக்கலாமா? ஒருத்தர் சாப்பிட்ற இந்த 50 ஆப்பிளை ஈக்விட்டபிளாக பிரித்து இந்த 100 பேர்த்துக்கு கொடுத்தோம்னா அவன் வந்து என்ன பண்ண முடியும், அப்கிரேட் ஆக முடியலையா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க்காக இருக்கட்டும், ஜாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான அந்த சோஷியலுடைய மொபிலிட்டி, ஸோ ஹெல்த்து, எஜுகேஷனு இதெல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இதை வந்து ரொம்ப ஃபேராக வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ இதை ஃபேராக அலோகேட் பண்ணும்போது மட்டும்தான் வல்னரபிள் வந்து சொசைட்டியை நம்ம அப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் வந்து கொடுக்குறோம். அப்போ மிட் டே மீல் ஸ்கீமை நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த வல்னரபிள் குரூப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது இல்லையா? ஸோ இந்த ஐடியா தான் இந்த டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ரெடியூசிங் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அண்டு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஃபாரஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம், ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வல்னரபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கும் ஹராஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அப்போ அல்ட்ரூஸ்டிக்கான ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் நீ எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கலாம். ஸோ அப்படி உருவாக்கும் போது அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஈக்குவட்டபிளான ஒரு சொசைட்டியை வந்து உன்னால் கொண்டு வர முடியும். இதுதான் ஐடியா. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்.
இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்டுங்கிறது 2006 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை கொண்டு வரதுனால இந்த ஃபாரஸ்ட் டுவெல்லிங்கினுடைய கம்யூனிட்டிஸ் வந்து நமக்கு உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. ஸோ அதே மாதிரி எத்திக்கல் டிசிஷன்ஸ் மேக்கிங்கோடைய ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும். இந்த எத்திக்கலுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவில் சர்வெண்ட்டுக்காக எத்திக்கல் ஆல்ட்ரிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, பியூரோக்ராட்ஸை வந்து நேவிகேட் பண்ணி அவங்களுக்கான அந்த காம்ப்ளெக்ஸான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்குது. இதன் மூலமாக என்ன பண்ணலாம், ஆல்ட்ரிஸ்டிக்கோடைய பிரின்சிபல் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1964 வந்து இதை வந்து கொண்டு வந்தோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பெட்டராக ஒரு எத்திக்கல் டிசிஷன்ஸோடைய ஃப்ரேம் ஒர்க் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. ஸோ அதே மாதிரி பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் லெஜிட்டிமசி இருக்குது. அப்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பில்டிங்கோடைய ட்ரஸ்ட் அண்ட் லெஜிட்டிமசிங்கிறது பியூரோக்ராட்டோடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் வந்து எப்படி இருக்குன்னா, எத்திக்கல் அட்ரிபியூஷன் த கான்ட்ரிபியூட்டர் பப்ளிக்கோடைய ட்ரஸ்ட்டை உருவாக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் லெஜிட்டிமசி. ஸோ நான் ஒன்று நம்புகிறேன், நீ வந்து அதுக்கான வந்து ஒர்க்கை நீ பாரு, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு டிசிஷன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது நிறைய பேர்த்த வந்து சென்றடையணும், மினிமைஸ் ஹார்மாக இருக்கணும். ஸோ அதுதான் அதோட ஐடியா. ஸோ லாங் டேர்ம் சொசைட்டியல் பெனிஃபிட்ஸ். ஸோ இதுதான் 5 பாயிண்ட் இருக்குது இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மோடைய சொசைட்டியிலுடைய பெனிஃபிட்ஸ். இந்த லாங் டேர்ம் சொசைட்டியல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கணும், நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் சொசைட்டியோட பெனிஃபிட்ஸ் ஓவர் ஷார்ட் டைம் கெயின்ஸ் இருந்தாலும் லாங் டேர்மில் இது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம். இப்போ ஆதாருடைய ப்ராஜெக்டை நம்ம கொண்டு வந்ததுனால இன்றைக்கி என்ன பண்ணிட முடியுது, ஒரு பர்சன் வந்து இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ அதே மாதிரி இவங்க என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அந்த ரிசோர்ஸஸ் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாருடைய ப்ராஜெக்ட் தான். இதை வந்து ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சொசைட்டியோடைய ஒரு எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு வருது. அப்போ சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு கொஸ்டின் வரும்போது, the development goals by the prioritizing the environment and social வெல்ஃபேருக்காக உழைக்கணும். அப்போ சோஷியல் அண்ட் வெல்ஃபேருக்காக உழைக்கணும் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் போடலாம், நேஷ்னல் சோலார் மிஷனை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ நேஷ்னல் சோலார் மிஷனை கொண்டு வரது யார் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கமிட்டி தான் வந்து அதை கொண்டு வராங்க. ஸோ இவங்க மூலமாக அந்த கமிட்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வர முடியுது. ஸோ அதான் பில்டிங்கோட கோஎசிசிவ் ஆஃப் சொசைட்டி. இப்போது ஒரு அல்ட்ரூயிசம், ஒரு எத்திக்கலுடைய அல்ட்ரூயிசமான நான் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிசஸோடைய சொசைட்டியில் சேஞ்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் COVID-19 பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து பப்ளிக் ஹெல்த்துக்காக உழைக்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் கன்சர்ன்ஸை தாண்டி பப்ளிக்கோடைய ஒரு ஹெல்த்துக்காக தானே உழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டிசிஷன்ஸ் மேக்கிங் நம்ம எடுக்கும் போது இந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும் அப்படிங்கிறது அதோட ஐடியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் நமக்கு எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 8 பாயிண்ட்டை வச்சாலே நாளைக்கு டேரெக்டாக நமக்கு வந்து எத்திக்கல் அல்ட்ரூயிசம் அப்படின்னு ஒரு கொஷின் வந்தால் இந்த 7 பாயிண்ட், அந்த 8 பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும், பெட்டராக வந்து எழுதிட முடியும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக முடிஞ்சிட முடியும், பெட்டராகவும் ஹேண்டில் பண்ணிட முடியும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில சேலஞ்சஸ், ஸோ பொட்டென்ஷியல் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் கரப்ஷன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கலுடைய இன்டர்ஃபரன்சஸ் இருக்குது, பர்சனலுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எத்திக்கலுடைய டைலாமா இருக்குது, லேக் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெகனைசேஷன்ஸ் இருக்குது. அப்போது சிஸ்டமிக்கோடைய கரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கும் போது சிஸ்டமில் எங்கேயாவது தப்பாயிடலாம். இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், நான் ஒரு பர்சன் வந்து நான் நினைக்கிறேன், நான் வந்து ஹை அத்தாரிட்டியாக இருக்கேன். பட் என்னோடய சிஸ்டமில் வந்துட்டு இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போ பர்சன் ஏவாக இருக்கட்டும், பர்சன் பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யோசிக்கல. அப்போ என்ன நடக்கும்னா, சிஸ்டமிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கரப்ஷன்ஸ் நடந்துடும், கரப்ஷன்ஸோடைய ஆக்டிவிட்டி நடந்துடும் அப்படிங்கிறதான். ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கலுடைய இன்டர்ஃபரன்சஸ் இருக்கும். அப்போ பொலிட்டிக்கலுடைய நான் ஒரு விஷயத்த பண்ணால் கூட என்னோடய எம்பியோ என்னோடய எம்எல்ஏவோ அதை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்சஸ் இருக்கு இல்லையா. பொலிட்டிக்கல் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் த பியூரோக்ராட்ஸ் டு ப்ரியாரிடைஸ் த பொலிட்டிக்கலி எக்ஸ்பெர்டன்ட்டோட டிசிஷன்ஸ் மேக்கிங் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஷியல் தான் என்ன பண்ணணும், புஷ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அப்புறம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஒரு செல்ஃப்லெஸ்னஸாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் நான் என்ன பண்ண முடியாது, அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோல் அலோகேஷன்ஸுடைய ஸ்கேம் இருக்குது, 2Gயோடைய ஸ்பெக்ட்ரமோடைய ஸ்கேம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள். அப்போ பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் போயிட்டேன் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. ஸோ அதே மாதிரி
பர்சனல் அதே மாதிரி கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நான் வந்து ஒரு டிசிஷன்ஸை நான் டக்குன்னு எடுத்துட்டேன். பட் அதனால் வந்துட்டு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நர்மதா டேமோடைய ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ லேண்டோடைய அக்விசேஷன்ஸ் இருந்தது. அப்போ பியூரோக்ராட்டிக்கோடைய டிசிஷன்ஸ் மேக்கிங்னால என்ன பண்ண முடியுதுன்னா நிறைய பேர்த்த வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை நம்ம கொடுத்தாகணும். இது ரெண்டுத்தையுமே பண்ணுறதுங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சஸாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இதோட எத்திக்கல் டைலாமா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பியூரோக்ராட்ஸ் வந்து ரைட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கும் போது கிளியர் கட்டாக இருக்காது என்றைக்குமே. ஸோ அந்த இடத்துல ஒரு டைலாமா வரும். இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டைலாமா வரும். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸுமே அதில் இருக்குது. ஸோ லேக் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெகக்னைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியூரோக்ராட்ஸோடைய சப்போர்ட் வந்து ரெகக்னைசேஷன்ஸ் அந்த இம்பாக்டிங்கோடைய மாரலை வந்து இம்பாக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா விஷல் ப்ளோவர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ சஞ்சீவ் சதுர்வேதி, இந்த சஞ்சீவ் சதுர்வேதி அப்படிங்கிறவர் நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபைட் அகெயின்ஸ்ட் ஃபார் கரப்ஷனுக்கு வந்து இது பண்ணார். ஸோ இந்த மாதிரியான இந்த சஞ்சீவ் சதுர்வேதி இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து ஒரு பர்சனை வச்சு வருது அப்படின்னா அதை நமக்கு அந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்லாம் நமக்கு எங்கே தேவைப்படும் அப்படின்னா சிவில் சர்வெண்ட் எத்திக்ஸ்ன்னு சொல்லி நமக்கோட சப்ஜெக்டில் இருக்கும். அந்த இடத்துல இதெல்லாம் தூக்கி நம்ம போடுறதுக்கு மாற்றி பாயிண்ட்டை போடுறதுக்கு அந்த இடத்துலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மற்ற பேப்பரில் மற்ற கொஷின்ஸ் வந்தால் நான் எப்படி போட முடியும், எப்படி கொண்டு வர முடியும், இந்த ஆங்கிளில் தான் அதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, டக்குன்னு பாயிண்ட்டை போட்டு ஜென்ரேட் பண்ணி பேஜை ஃபில் பண்ணி வச்சுட்டு ஓகே அடிஷனல் வாங்கிட்டு அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சொல்யூஷன்ஸ். சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு சேலஞ்சஸ் பார்த்துட்டோம். இதோடைய எத்திக்கல் டிசிஷன்ஸ் மேக்கிங் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இதோடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரப்ஷனை எலிமினேட் பண்ணு, எலிமினேட்டிங் கரப்ஷன்ஸை பண்ணு. அப்போது நீ பண்ணிட முடியுமா? எஸ் பண்ண முடியும். இப்போது எப்படி பண்ணலாம்? ஒன்று வந்து டிஜிட்டலாக பண்ணு, இல்லைனா டிரான்ஸ்பரன்சி கொண்டு வா. அப்போ டிஜிட்டலாகவும் டிரான்ஸ்பரன்சியாக நீ கொண்டு வந்துட்டாலே கரப்ஷன்ஸ் பாதி கம்மியாயிருமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய ஸ்கீம் லைக்னு புதுமை பெண் திட்டத்தில் வந்து 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த 1000 rupees வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாமா நீ வந்து 1000 ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்களா? இல்லை, டைரெக்டாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்கௌண்ட்டுக்கே விழுந்துருது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லீக் ஆகாமல் அந்த அமௌண்ட் வந்து கரெக்டான போக வேண்டிய இடத்துக்கு போய் விழுந்துருது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி எலிமினேட்டிங் கரப்ஷன்ஸை கொண்டு வரும்போது டிஜிட்டலைசேஷன்ஸ் கொண்டு வாங்க, அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க. இது ரெண்டு தான் கீவேர்ட்ஸ் இதில். ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெடியூசிங் த பொலிட்டிக்கலோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது சில பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கொடுக்கும்போது கிளியராக கொடுங்க, சில கைட்லைன்ஸஸ் கொடுங்க, ப்ரோட்டோகால்ஸ் கொடுங்க. ஸோ இவங்க வந்து பாருங்கள் என்னால் என்னோடய வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு இதை வந்து நீங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எங்கிட்ட வரமாட்டாங்க. அப்போ இண்டிபெண்டன்ட் சிவில் சர்வீஸ் அந்த இடத்துல இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை வந்து கரெக்டாக வந்து ஆல்ட்ரிஸ்டிக்கோட டிசிஷன்ஸ் மேக்கிங் நம்ம கொண்டு வர முடியும். இதான் ஐடியா. ஸோ ஓவர் கம்மிங்கோடைய கான்ஃப்ளிக்டோட இன்ட்ரெஸ்ட், ஸ்டேக் ஹோல்டருடைய கன்சல்டேஷனை வாங்கிக்கோங்க. அப்போ ஸ்டேக் ஹோல்டர் யாரோடைய கன்சல்டேஷன்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் கான்ஃப்ளிக்டோட இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து பேலன்ஸ்டு அண்ட் டைவர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ எத்திக்கலுடைய டைலாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்திக்கல் ட்ரைனிங் கொடுங்க. ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ட்ரைனிங் கொடுங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிவார்ட் கொடுங்க. ஸோ ரெகக்னைசேஷன்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால இன்ஸ்டியூஷனுடைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எத்திக்கல் அட்வைசரி போர்டு கொண்டு வாங்க. கல்ச்சரல் ரிஃப்ளெக்ஷன் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐடியா. ஒரே நிமிஷம். சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஐடியா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமிக்கோடைய கரப்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ரெகக்னைசேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருக்கும். ஸோ இதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷின்ஸுக்கு வந்து இதான் ஆன்சர். ஸோ அப்போ எத்திக்கலுடைய அல்ட்ரிசம் வந்து கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கும்போது ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் டிரான்ஸ்பரண்டோடைய சிஸ்டம் கொண்டு வரலாம். ஸோ இதோட பப்ளிக்கோடைய பார்ட்டிசிபேஷனை வந்து கொடுக்க முடியும், எஃபெக்டிவ் அண்ட் இன்டிகிரேட்டடாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்க்ளூஷன்ஸாக நம்ம கொடுத்துட முடியும். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஷின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பேசணும். ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ் இஷ்யூட் பை த க்ரோவிங் தட் யூசேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஏஐ அண்ட் வந்து மிஷின் லேர்னிங் டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் வந்து ப்ராசஸ் என்டிட்டி இருக்குது. அப்போ பயாஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸாக இருக்குது. அப்போ லேக் ஆஃப் சப்போர்ட், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வாங்க. ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. எத்திக்கலுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் என்ன, மேனிப்புலேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது, செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது, ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு எத்திக்கலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து பயாஸ்டாக நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ பயாஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஏஐ அண்ட் வந்து எம்எல் கேன் வந்து பெர்புடேட் வந்து பண்ணுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கும் போது அது பயாஸ்டாக இருக்குது, அப்போ ட்ரைனிங் டேட்டா வச்சு கொண்டு வாங்க அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இதனால் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, அமேசான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐயோடைய ரெக்குயர்மெண்ட்டை வந்து கொடுத்து, ஸோ உமன்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டான பயாஸ்டான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து வெளியே வருது. ஸோ இந்த மாதிரியான எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து அதில் வந்து இருக்குங்க அப்படிங்கிறது. ஸோ லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அப்போ லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது, அதே மாதிரி ஒப்பாக்கியவும் இருக்குது. ஸோ இது மூலமாக இதை வந்து எப்படி இந்த சிச்சுவேஷன் வந்து டிசிஷன்ஸை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருக்கும். ஸோ கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கோடைய ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ அதோடைய கண்டென்ட்டோடைய விசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் அதோட இது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுக்கிறதுனால அதோடைய சேலஞ்சஸ் எல்லாம் என்ன இருக்குது, லீடிங் டு அக்கௌண்டபிலிட்டியோட கேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போது ஜாப்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போது ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்னிஃபிகண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாப்ஸஸ் எல்லாம் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது லாஸ் என்ன வேரியஸ் செக்டர்ஸ். ஸோ அப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஸ்விக்கியில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, ஃபுட்டை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணிடுறாங்க, நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலும், ஏதாவது குவரிஸ் கேட்குறதா இருந்தாலும், அந்த இடத்துல வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் தான் வச்சு அவங்க நமக்கான ரீப்ளே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பர்சனை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அவருக்கான ஒர்க்கு வந்து அங்கே கம்மியாகுது. அப்போ ஜாப்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இல்லை. அப்போ எத்திக்கலுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் இருக்குது. அப்போ எத்திக்கலாக வந்து டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கும்போது நம்ம எத்திக்கலாக எடுப்போம். ஆனால் அது வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏஐ வந்து காம்ப்ளெக்ஸோடைய எத்திக்கலுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கும்போது ஹியூமனுடைய ஜட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வேரியபிள் ஆகுது. ஸோ இதுதான் எம்பதி. ஸோ அப்போ எத்திக்கல் டைனாமாவுமே சில விஷயங்களில் வந்து பேலன்ஸ்டாக எடுக்கிறது இல்லை. எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கும்போது காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. செக்யூரிட்டி ரிஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது நிறைய இடத்துல வந்து மிஸ்யூசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து போசிங் த செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஏஐ மூலமாக டீஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அந்த டீஃபேக்ஸோட வீடியோஸ் எல்லாம் யார் ஜென்ரேட் பண்ணா அப்படின்னா எத்திக்கல் இஷ்யூஸ் அந்த செக்யூரிட்டி ரிஸ்க்குமே இருக்குது. ப்ரைவசி கன்சர்ன்ஸை பற்றி பேசுகிறோம். அப்போ ப்ரைவசியோடைய கன்சர்ன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்குது. ஸோ ஏஐ அண்ட் வந்து மிஷின் லேர்னிங் ரைசஸ் அண்ட் ப்ரைவசியோட இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னா, ஃபேஷியலுடைய ரெகக்னைஷன் சொல்லியிருக்கா. அப்போ ஃபேஷியல் ரெகக்னைஷன்ஸ் நான் கொண்டு வரும்போது அது லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் டிபிகல்ட்டாக இருக்கு இல்லையா. ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிபிகல்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் தான் இதோடைய எத்திக்கல் இஷ்யூவாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எத்திக்கல் இஷ்யூஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பயாஸ் அண்ட் வந்து டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்குது, காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி வந்து இருக்குது, ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலாம், எத்திக்கலான ஒரு டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்க முடியாது, மேனிப்புலேஷன் அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், செக்யூரிட்டியோட ரிஸ்க் இருக்கணும், ப்ரைவசியோடைய கன்சர்ன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் எத்திக்கல் இஷ்யூஸாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, இதுக்கு வந்து எப்படி எந்த மாதிரியான ஷூட்டபுளான சஜஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ இந்த எத்திக்கல் இஷ்யூஸுக்கெல்லாம் ஷூட்டபுளுடைய சஜஷன் டு அட்ரஸ் எத்திக்கல் இஷ்யூஸ் அண்ட் இன் ஏஐ அண்ட் வந்து எம்எல்ஓடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஐடியா. இப்போ சூட்டபுள் சஜஷன்னா எத்திக்கலுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்கப்பா. முதல்ல நீ என்ன பண்ணுறன்னா, சஸ்டைனபிலிட்டி சஜஷனுக்கு எத்திக்கலுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க அப்படிங்கிறது. இப்போ எத்திக்கலுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும், எசிலாமருக்கான ஒரு எக்ஸாம்பிள் போடலான்னா, அசிலோமர் ஏஐக்கான ஒரு பிரின்சிபலை கொண்டு வரோம்னா அதை வந்து எத்திக்கலுடைய ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ பயாஸ்க்கான மிட்டிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ பயாஸ் மிட்டிகேஷன்ஸ் எடுக்கும் அப்படின்னா டெக்னிக்ஸ் இன் ஏஐயோடைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து ஆடிட் பண்ணு, அதே மாதிரி அப்டேட் பண்ணு, கூகுளுடைய ரெஸ்பான்சிபிள் ஏஐயோடைய இதை கொண்டு வா அப்படிங்கிறதான். அப்போ எத்திக்கலுடைய ட்ரைனிங் கொண்டு வாங்க. அப்போ எத்திக்கல் ட்ரைனிங் எப்படியா கொண்டு வருவேன், என்னையா பண்ண போகிற அப்படின்னா, எத்திக்கல் ட்ரைனிங்கோடைய ப்ரோக்ராம் நீ கொண்டு வரது எங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வை. அந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏஐயோடைய எத்திக்ஸ் லேப்னு சொல்லி வை. அந்த லேபில் போயிட்டு நீ வந்து இந்த எத்திக்ஸோட ட்ரைனிங் கொடு. ஸோ இதை வந்து இப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கிளியர் கைட்லைன்ஸஸ் கொடு. ஸோ அதே மாதிரி ப்ரைவசி பை டிசைன் பண்ணு. ப்ரைவசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை டிசைன் பண்ணு. அதெல்லாம் பண்ணால் தான் ப்ரைவசி பை டிசைன்ஸ் பண்ணும்போது நம்மளால் ப்ராப்பராக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அப்புறம் வந்து பப்ளிக்கான ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வா. பப்ளிக் என்கேஜ்மெண்ட் நீ கொண்டு வரதுனால என்ன நடக்கும் அப்படின்னா,
ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர் யார் இருக்காங்கன்னா அவங்கள வச்சுட்டு ஏஐ அண்ட் எம்எலோடைய எத்திக்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங்கை கொண்டு வா. ஃபார் எக்ஸாம்பிள் நித்தி ஆயோடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க. நித்தி ஆயோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பப்ளிஷ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடரான ஒரு எங்கேஜ்மெண்ட்டை கொண்டு வா. இதெல்லாம் சஸ்டைனபிள் சஜஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும். அப்போ ரெகுலேட்டரிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வா. அப்போ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரதுனால என்ன பண்ண முடியும்? சில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கே சொல்லி ஒரு ஆக்டை வந்து போடுறாங்க. அந்த மாதிரி ஏன் நம்மளால் கொண்டு வர முடியாது? ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க. இதில் இருக்கக்கூடிய எத்திக்கல் ஆடிட்ஸை கொண்டு வாங்க. அப்போ எத்திக்கலுடைய ஆடிட்ஸை கொண்டு வரதுனால ஏஐயோடைய எத்திக்ஸோடைய ஆடிட் கண்டக்ட் பை தி ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எத்திக்ஸை வந்து ஒரு எத்திக்ஸோடைய ஒரு எத்திக்கலுடைய ஆடிட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து சஸ்டைனபிள் சஜஷன்னாலே எத்திக்கலாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வா. பயாஸ் மிட்டிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ எத்திக்கல் ட்ரைனிங்கை கொண்டு வாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு லேபை உருவாக்குங்க. அந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் லேபுன்னு வைங்க. அப்படி கொண்டு வரும். ப்ரைவசி வந்து இருக்குது. ப்ரைவசி வந்து நம்ம பை டிசைன் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஏதாவது சில ஒர்க் பண்ணுங்கள். செக்யூரிட்டியோடைய ரிஸ்க் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ரிஸ்க்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அப்புறம் ரெகுலேட்டரியான ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எத்திக்கலாக ஆடிட் பண்ணுங்கள். எத்திக்கல் ஆடிட் தாங்க முக்கியமாக இருக்குது. ஸோ இவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணுங்கள். ஓப்பன் ஏஐலாம் வந்து எத்திக்கல் ஆடிட் பண்ணுற மாதிரி நீங்களும் எத்திக்கலாக ஒரு ஆடிட்டை கொடுங்க. அந்த ஆடிட்டோட ரிப்போர்ட் வந்து நான் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளியரான ஒரு சஜஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ கிளியரான சஜஷன் கொடுக்கும்போது இது நமக்கு கன்க்ளூஷன்ஸ் நம்ம கொடுத்தா எப்படி கொடுக்கலாம்? இப்போது இந்த மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் வந்து இவ்வளோ எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து ஒரு மல்டி ப்ரொலாங்கட் அப்ரோச்சஸாக இருக்குது. ஆனாலுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில மிட்டிகேஷனோ, சில டிரான்ஸ்பரன்சி, சில அக்கௌண்டபிலிட்டி நான் கொடுக்கறதுனால அது ரெகுலேட்டரி ஒரு ஓவர்ஷைட்டாக அமையும். ஸோ அப்படி அமையிறதுனால இது என்ன பண்ணால், இந்த சஜஷன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் டெக்னாலஜிஸோடைய பெனிஃபிட்டை கொண்டு வாங்க. ஸோ பிரைட்டர் அண்ட் மோர் ஈக்குவிட்டபிளுக்கான ஃபியூச்சரை உருவாக்கலாம். இப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்னால் கொடுக்க முடியுதா? ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ 4வது கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் தி ரோல் ஆஃப் எம்பத்தி அண்ட் அல்ட்ரிசம் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஹவு கேன் தீஸ் ஹியூமன் வேல்யூஸ் டிரைவ் த எத்திக்கல் பாலிசிஸ் ஃபார் என்விரான்மெண்டலுடைய ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ 10 மார்க் கொஷின் தான். அப்போ 10 மார்க் கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ரோல் ஆஃப் எம்பத்தி அண்ட் ஆல்ட்ருயிசம் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போது அதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதோடைய ரோல் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போது ஆல்ட்ருயிசம் பற்றி நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லைங்களா? எத்திக்கல் ஆல்ட்ருயிசம்ங்கிறது நம்ம முன்னாடியே படித்தோம். இப்போது இதை வந்து இப்போ என்ன கேட்குறாங்க, ஆல்ட்ருயிசம்ங்கிறது எம்பத்தி அண்ட் ஆல்ட்ருயிசம் எது பேசுன்னு அடிச்சு காட்டு அந்த மாதிரி இவனுடைய ரோல் என்ன, இவனுடைய ரோல் என்ன, எம்பத்தியோட இது என்ன, அல்ட்ருயிசம் என்னோடதுனா அப்படிங்கிறத பற்றி அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி அங்கவை சங்கவை கான்செப்ட் தான். நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி அங்கவை சங்கவை அந்த மாதிரி தான். அங்கவை சங்கவை அந்த மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போது எம்பத்திங்கிறவங்க அங்கவை, ஸோ அல்ட்ருயிசம்ங்கிறவங்க வந்து சங்கவை. ஸோ இப்போ இதை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக யோசி. எதை பண்ணாலும் ரோல் ஆஃப் எம்பத்தி அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணு அப்படின்னு முடிச்சிடும். இப்போ எம்பத்தி வந்து ஒரு பாலிசி மேக்கிங்கில் வந்து ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறதுனால இதோடைய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் கூட அவங்க ஒன்றும் இல்லைங்க. எம்பத்திங்கிறது முதல்ல வந்து ஒரு ஃபீலிங்ஸ். எம்பத்திங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளியில் வரும். இப்போது பாரதியார் வந்து சொல்லுவார் இல்லையா? பாரதியாருடைய எம்பத்தி எப்படி இருக்குன்னு பாருங்களே. தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு. ஏன்டா அதுக்கு அவனுக்கு சாப்பாடு போட்டு போயிடலாம். நம்ம உலகத்தை அழிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? உலகத்தை அழிக்கிறது 140 கோடி அழிக்கிறதுக்கு அவன் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு போயிடலாம். தட் இஸ் த ஃபீலிங்ஸ். அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங் தான், அதுதான் எம்பத்தி. அல்ட்ருயிசம்ங்கிறது செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கிறது. அப்போது நான் அந்த ஃபீலிங்ஸும் எனக்கு இருக்குது, அதே மாதிரி செல்ஃப்லெஸ்னஸும் எனக்கு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் ஐடியா. ஸோ அதான் இந்த மாதிரி டைவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்கும் போது ஸ்வச் பாரத்தோடைய இதை எடுத்துக்கலாம். இப்போது ஸ்வச் பாரத்தோட அபியான் என்ன சொல்லுது? க்ளீன் இந்தியா மிஷனை கொண்டு வா. அப்போ க்ளீன் இந்தியா மிஷனை நீ கொண்டு வந்தால் என்ன பண்ணிட முடியும்? சானிடேஷன்ஸ் நடந்துடும், இன்க்ளூசிவான டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட முடியும். இதெல்லாம் உன்னால் பண்ணிட முடியுமா? அதான் விஷயம். அதே மாதிரி ப்ரொமோட்டிங் என்விரான்மெண்ட்டோடைய ஸ்டீவர்ட்ஷிப் கொண்டு வா. ஸோ இதெல்லாமே இங்கே பாருங்கள், இந்த ரோல் ஆஃப் எம்பத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீலிங்ஸ். இதெல்லாமே உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் சீனுக்குள்ளே போயிடணும். ஸோ அடுத்த ஆல்ட்ருயிசம்னு வரும்போது நம்ம உதவி பண்ணுற சீனுக்குள்ளே போயிடணும். இப்போ நீங்கள் வந்து ஃபீலிங்ஸ் சீனுக்குள்ளே இருக்கீங்க.
அப்படி இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த மிஷன் கங்கா இருக்குது, சாரி க்ளீன் இந்தியா மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கான ஒரு ஃபீலிங், என்னடா நாட்டில் இவ்வளோ குப்பை இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அப்போ அந்த இடத்துல ஃபீல் பண்ணணும், நான் மட்டும் இந்த இடத்துல இருந்தேன்னா இதை பண்ணியிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்விரான்மெண்ட்டுடைய ஸ்டீவர்ட்ஷிப் அப்படிங்கிறது கரண்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங் நம்ம எடுக்கிறோம். அப்போது சஸ்டைனபிளோடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்கோ மூவ்மெண்ட்டுங்க, ஏங்க ஒரு ஊரே மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சிப்கோ மூவ்மெண்ட்லாம் பண்ணாங்கங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே ஃபீலிங்காக அந்த இடத்துல நம்ம அப்படியே ஃபீலிங்கை தூவி விடணும். ஸோ அதான் ஐடியா. ஸோ அதே மாதிரி குளோபலுடைய கோஆப்ரேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். அப்போ குளோபலுடைய என்ஹான்சிங் த குளோபல் கோஆப்ரேஷன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது, என்னங்க இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, இவ்வளோ ஹீட்டில் இருந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கிறது பாருங்கள், இப்போவே நம்ம பாதி கலர் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசும்போது இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபீல் பண்ணிடணும். அந்த இடத்துல ஆஸ் இட் தட் ஹெல்ப் த நேஷனுடைய அண்டர்ஸ்டாண்ட் த ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று கொண்டு வரும். இப்போ ட்ரம்ப் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில கேங்ஸஸ் என்றைக்குமே இருக்கும் இந்தியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம வந்து குளோபலுடைய கம்யூனிட்டி கூட கொண்டு வரோம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். என்கரேஜிங் ரெஸ்பான்சிபிளுடைய கன்செப்ஷன், இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்பான்சிபிள் கன்செப்ஷனை கொண்டு வர முடியும். அப்போது இதை வந்து ரிசோர்ஸை வந்து டிப்ளேஷன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு புதுசாக எனக்கு ஒரு எம்பத்தி இருக்குது, ஆனால் ரெஸ்பான்சிபிளுடைய கன்செப்ஷன் பேசலனா பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது, ஆனால் நான் வந்துட்டு என் வண்டிக்கு இவ்வளோ தான் அடிக்கிறேன். நிறைய இடத்துல நான் சின்ன ஒரு இடத்துக்கு கூட நான் வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஏன்னா பெட்ரோல் விலை வந்து இதாகுது, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது என்னோடய ஃபீலிங்ஸ். நீங்கள் எல்லாமே ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. இப்போ ஃபீலிங்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு என்ன சொல்லலாம், என்கரேஜ் இந்த ரெஸ்பான்சிபிள் கன்செப்ஷனு. இப்போ வந்து தக்காளி விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கன்செப்ஷனை கம்மி பண்ணிக்கிறேன். வெங்காய விலை அதிகமாக இருக்குன்றதுக்காக கன்செப்ஷனை கம்மி பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம கவர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இல்லைங்க நான் வந்துட்டு இது சோப்பு தானே நான் பாக்கெட்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறது கூட ஒரு இதுதான். ஏன்னா நம்ம வந்து அதை கொண்டு வந்து வேஸ்ட்டாக போகிற அந்த கவரை தூக்கி குப்பையில் போடுவோம். அப்படி இருக்கும்போது தட் இஸ் த ஃபீலிங்ஸ். அப்போ ஃபீலிங்ஸுங்கிற ஏரியாவில் அந்த கன்செப்ஷன் பேஸில் நீங்கள் இவ்வளோ விஷயத்தை அப்படி அனலைசிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் வரும். ஃபெசிலிட்டேட்டிங் கான்ஃப்ளிக்டோட ரெசல்யூஷன்ஸ். அப்போது கான்ஃப்ளிக்டோட ரெசல்யூஷன் அப்படிங்கிறது அதாவது அந்த கான்ஃப்ளிக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈக்குவட்டபிளான சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே சொன்னது தாங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே ரிப்பீட்டடாகவே வந்துகிட்டே இருக்கும். நர்மதா டேமோடைய ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம், அது நிறைய இடத்துல கான்ட்ரவர்சி ஆனிச்சு. ஆனாலுமே அதில் எம்பத்தட்டிக்கோட டைலாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் ப்ராஜெக்டை கொண்டு வந்ததுனால தானே நிறைய பேர் வந்துட்டு ஓகே சரி நான் வந்து இந்த இடத்துல எனக்கு லைவ்லிவுட் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லையா. இப்போ இல்லை அப்படின்னா எந்த நேரத்தில் வேணுமோ அந்த இடத்துல என்ன ஃப்ளட் வரலாம், அந்த மாதிரியான இது இருக்கிறதுனால அந்த விஷயம் எனக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி எத்திக்கலுடைய அல்ட்ரிசமுடைய ரோல் என்ன. இப்போ அல்ட்ரிசம்னு போயிட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணிட முடியும், ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டீங்க, இப்போ ஃபீல் பண்ண அந்த இதோட என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, சரி ஓகே இதை வந்து நான் எப்படிலாம் மாற்ற போகிறேன், என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோல் ஆஃபோடைய அல்ட்ரிசமில் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வரணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், மகாத்மா காந்தியோட நேஷனல் பார்க்குங்கிற மாதிரி எம்ஜி நரேகாவுடைய இதை வந்து கொடுக்குறோம். அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டையும் ரூரலுடைய புவரையும் நம்ம கொண்டு வந்துட முடியும். இதெல்லாம் தான் அதோட ஐடியா. ஸோ சப்போர்ட்டிங் வல்னரபிள் கம்யூனிட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ நான் வல்னரபிள் கம்யூனிட்டிக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இல்லைங்க நான் முன்னாடியே படித்தேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்லாம் அல்ட்ரிசமில் வரக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் அப்படியே தூக்கி போடணும். நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸில் படித்ததுமே பார்த்தீங்கன்னா 3வது கொஷின்ஸில் நம்ம பார்த்ததுமே சேம் தான், அல்ட்ரிசம் எத்திக்கலுடைய அல்ட்ரிசம் சேம் அதே பாயிண்ட் வருது பாருங்கள். வல்னரபிள் கம்யூனிட்டி அப்படின்னால நமக்கு யாரை சொல்லிடலாம், ஆட்டோமேட்டிக்காக மிட் டே மீல் ஸ்கீம் தூக்கி உள்ளே போட்டு இதில் வந்து ஒரு குழப்பி உள்ளே போட்டலாம். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கும் போது அதே பாயிண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். என்கரேஜிங் வாலண்டரி என்விரான்மெண்ட்டோடைய கன்சர்வேஷன் கொண்டு வரலாம். அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நிறையா பாருங்கள் அல்ட்ரிஸ்டிக்கோட இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில எங்கேஜிங் என்விரான்மெண்ட்டோடைய கன்சர்வேஷன்ஸுக்கு வந்து கொண்டு வருவாங்க, பர்சனல் கெயின்ஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜாதவ் பயாங்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. இவர் என்ன சொல்கிறேன்னா, சஸ்டைனபிளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நான் உழைச்சிருக்கேங்க, என்னோட செல்ஃப்லெஸ்னஸை விட்டு நான் வந்து உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் ஐடியா. ஸோ இன்ஸ்பைரிங் கிராஸ் ரூட்டோடைய மூமெண்ட்டு இல்லையா. அப்போ கிராஸ் ரூட்டோடைய மூமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அல்ட்ரிசம் இந்த கிராஸ் ரூட் மூவ்மெண்ட் கான்ட்ரிபியூட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் வந்து அதை சஸ்டைனபிள் மூவ்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஃபாஸ்டிங் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எதை எடுக்கலாம்னா டாடா குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய சோஷியலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய
எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. தட் இஸ் தி என்ன சொல்கிறது, சிஎஸ்ஆர் வந்து சொல்லலாம், கார்பரேட் சோஷியலோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இருக்குங்க அப்படின்னு. இப்போ இவங்களையும் நான் விட்டுற முடியாது இல்லையா, கவர்மெண்ட் மட்டும் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில கார்பரேட் கம்பெனிஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு மல்டிப்புளான டைமென்ஷனில் அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து இருக்கும்போது இதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதோடைய செகண்ட் பார்ட்டில் வந்து இது எப்படி இருக்குது, இதோடைய வேஸஸ் எல்லாம் என்ன, வேஸ் என்ன விச் தீஸ் ஹியூமன் வேல்யூஸ் கேன் ட்ரைவ் எத்திக்கல் பாலிசிஸ் ஃபார் என்விரான்மெண்ட்டோடைய ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ என்விரான்மெண்டலோட ப்ரொடெக்ஷன். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதை வந்து எழுதும்போது நீங்கள் ஃபீலிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறீங்க. அப்போ ஃபீலிங்ஸ் போகும்போது இல்லைப்பா இதோட எப்படி நம்ம எத்திக்கல் பாலிசிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா என்விரான்மெண்டலோட ப்ரொடெக்ஷன் தானே சொன்னோம். ஸோ இன்க்ளூசிவ் பாலிசியோடைய ஃபார்முலேஷன்ஸ் கொண்டு வரும். அப்போ இன்க்ளூசிவ் பாலிசியோட ஃபார்முலேஷன் கொண்டு வரும்போது என்ன பண்ணோம்னா இந்த நேஷனல் சோலார் மிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வருது. அப்போ அதனால் வந்து என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் கார்பனை வந்து கம்மி பண்ண முடியுது. புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன கன்வே பண்ணுறேங்கிறது? நீங்கள் ஃபீலிங்ஸாக சில விஷயத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளேயே நீங்கள் சொல்யூஷனை தேடுறீங்க. நான் முன்னாடியே அந்த சொல்யூஷனை பற்றி பேசணும். அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்க்ளூசிவ் பாலிசியோடைய ஃபார்முலேட்டிங் சொல்லி நேஷனல் சோலார் மிஷனை கொண்டு வரதுனால கார்பனை வந்து உங்களால் கம்மி பண்ண முடியும் இல்லையா, ரெடியூசிங் இந்த கார்பன் எமிஷனை வந்து நீங்கள் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற லாங் டேர்ம் என்விரான்மெண்ட்டோடைய விஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்விரான்மெண்ட்டோடைய விஷன்ஸ் வந்து லாங் டேர்மாக இருக்கும். என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் எதனா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸாக இருந்தாலும் பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இன் இந்தியா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து கம்மி பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பேக் வாங்காமல் நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிறது மூலமாக அந்த க்ளீன் இந்தியா மிஷன் கூட அப்படி எல்லாத்தையும் நீங்கள் அங்கே என்ன படிக்கிறீங்களோ அந்த அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்கும் போது அந்த பாயிண்ட்டையுமே இந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்குள்ளேயே அந்த சொல்யூஷனை தேடுங்க. அதுக்குள்ளே இருந்தே வேஸ் வந்து எத்திக்கலுடைய பாலிசிஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரலாம், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயே தேடும் போது இதை ஒரு பாயிண்ட் ஜென்ரேட் புதுசாக ஒரு பாயிண்ட் வரும். இப்போ குளோபல் என்விரான்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குது. அப்போது இப்படி படிக்கும் போது என்னன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்தியாஸ் தான் லீடர்ஷிப்பாக இருக்காங்க. எதுலன்னா சோலாரோடைய அலைன்சஸில் வந்து இந்தியா தான் இதாக இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ கம்யூனிட்டிக்கான எங்கேஜ்மெண்ட்டை கொண்டு வருது. கம்யூனிட்டியோட எங்கேஜ்மெண்ட் கொண்டு வரதுனா என்ன பண்ணலாம், பாலிசிஸ் வந்து ப்ரொமோட் வந்து கம்யூனிட்டி எங்கேஜ்மெண்ட்னா என்விரான்மெண்ட்டோட அப்சர்வேஷனை கொண்டு வருது. ஸோ இந்தியா வந்து ஜாயிண்ட் ஃபாரஸ்ட்டோட மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட முடியும், ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷோகேசிங் த அப்ரோச்சஸ் கொண்டு வரலாம், நாலேஜஸ் வந்து கொண்டு வர முடியும், கம்யூனிட்டிஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இதுதான் அப்போ அடாப்டிவ் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் கொண்டு வா. அப்போ அடாப்டிவோட பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும், என்விரான்மெண்ட்டோடைய ப்ரொடெக்ஷன்ஸை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா அதில் சில அடாப்டிவாக எதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அதை மட்டும் கொண்டு வா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேம்பா ஃபண்டு சில இடங்களில் வந்து ஃபண்டே தரமாட்டேங்கிறானுங்க. அப்போ அந்த இடத்துலலாம் எனக்கு ஃபண்டு தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கேம்பா மீன்ஸ் வந்து என்னென்னா காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. இந்த மாதிரி ஃபண்டு கொடுத்தாதான் நான் பேலன்ஸ்டாக டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் தான் ஐடியாவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாலே இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம இருக்கிற பாயிண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். அந்த பாயிண்ட்டை ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து போட்டுக்க முடியும். இதுதான் அதோட ஐடியா. ஸோ இப்போ வந்து என்னென்னா அல்ட்ரிசம் டிரைவிங் தட் எத்திக்கல் பாலிசி ஃபார் என்விரான்மெண்டலோடைய ப்ரொடெக்ஷன்ஸ். இதை என்ன பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வரும்போது இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொன்ன மாதிரி நம்ம அதுக்கான ஃபீலிங்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா. அப்போ ப்ரியாரிடைசிங் த பப்ளிக் குட் ஓவர் ப்ரைவேட்டோட இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்போது ப்ரைவேட்டோடைய ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் அப்போ நம்ம அங்கே சொன்ன மாதிரி நமாமி கங்கா அப்படின்னு சொன்னோம்னா அந்த நமாமி கங்கா மறுபடியும் இங்கே கொண்டு வாங்க, ப்ரைவேட்டோட இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரது தான் போகணும். ஈக்குட்டபிளோடைய ரிசோர்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இருக்குங்க. இப்போ நான் பெட்ரோல் விலையை பற்றி பேசினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்பிஜி ரிஃபார்மில் வந்து என்ன பண்ணிடலாம், இந்த உஜ்வாலா ஸ்கீம் தூக்கி டக்குன்னு உள்ள தூக்கி போடணும். அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று இருக்குது. அப்போ எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஓகே இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கார்பரேட்டோடைய என்விரான்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ கார்பரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இந்தியா மிஷன்ஸாக இருக்கட்டும், இன்னும் பார்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷனல் ஆக்ஷன்ஸ் பிளான் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்வால்மெண்ட் இன்க்ரீஸிங்கோட ஃபாரஸ்ட் கவர் தான் இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஸோ அது ஐடியா. ஸோ எம்பவர்மெண்ட் த்ரோ என்விரான்மெண்ட்டோடைய எஜுகேஷன் அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா எஜுகேட்டிங் த பப்ளிக் அபவுட் என்விரான்மெண்ட்டோட இஷ்யூஸை வந்து நம்ம பண்ணணும். அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்விரான்மெண்ட்டோட எஜுகேஷன் கொண்டு வா. ஏன்னா நம்ம காலேஜிலலாம் நம்ம எழுதிருப்போம் இபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டே எழுதுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நமக்கு ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மாதிரி இல்லாமல் ஒரு மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேப்பர்லாம் நம்ம எழுதுறது மூலமாகவும் இல்லை அவேர்னஸ் கொண்டு வரணும், இல்லை ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா எல்லாம் எதுக்குன்னே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதான் அதோட விஷயமா இருந்திருக்கும். அதே மாதிரி சஸ்டைனபிளுடைய கம்யூனிட்டியோட இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வாங்க
அப்போது அதில் வந்து கிராஸ் ரூட்டில் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரது மூலமாக ரெயின் வாட்டருடைய ஹார்வெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்லாம் தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு தான் வந்துட்டு இந்த ரெயின் வாட்டருடைய ஹார்வெஸ்டிங்கில் வந்து பாப்புலராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டிங் சஸ்டைனபிளுடைய கம்யூனிட்டி கொண்டு வருது. ஸோ இப்படி எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நான் வந்து அல்ட்ரூசமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி இருந்தாலும் எந்த டைப்பாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட முடியும், பேலன்ஸ்டாக நம்மளால் வந்து ஒரு வியூ கிடச்சிடும். பேலன்ஸ்ட் அப்ரோச்சஸ் வந்து நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஸோ இதுதான் இதோட ஐடியாவாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் யூசிங் ஏஐ பவர் டிசிஷன்ஸ் மேக்கிங் சிஸ்டம் இன் கிரிட்டிக்கல் ஏரியா சச் அஸ் ஹெல்த் கேர், ஃபினான்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். அப்படின்னா இப்போ ஹெல்த் கேரில் ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்ட்டோடைய ப்ரைவசி. அப்போ ஏஐ அல்காரிதம் கொண்டு வந்துட்டோம்னாலே ஒருத்தவங்களுக்கு எந்த இடத்துல வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏஐயே வந்து டிடெக்ட் பண்ணிடுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பேஷண்ட்டோட ப்ரைவசி. ஸோ அதே மாதிரி பயாஸ்டாக இருக்குங்க, பயாஸ் அண்ட் டயக்னாசிஸோட ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கும் இல்லைங்களா. அப்போ எத்திக்கல் இஷ்யூஸ் தான் பயாஸ் அண்ட் டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட். அல்காரிதம் மே ரிசல்ட் வந்து டிஸ்பேரிட்டி ஹெல்த் கேரோட டெலிவரி. அப்போது அந்த இடத்துல டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட் இம்பாக்டிங் பேஷண்ட்ஸோடைய அவுட்கம் வந்து என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஏஐ ட்ரைனிங்கை கொண்டு வாங்க. டார்க் ஸ்கின் இருக்கா, நார்மல் ஸ்கின்னுக்கும் டார்க் ஸ்கின்னுக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, அப்போ மெலனா தானே. ஸோ ஓகே, அந்த டேட்டாவை கொண்டா, அந்த டேட்டாவுமே வந்து பயாஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டாக்டர் அண்ட் பேஷண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து கம்மியாகுது. இப்போ ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, டாக்டருக்கும் பேஷண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்மி பண்ணிடுது. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் அண்ட் எம்பத்தியோட ட்ரெடிஷ்னலை அசோசியேட்டட் பண்ணி ஹெல்த் கேர் வந்து டெலிவரி பண்ணுது. இப்போது நான் எம்பத்தின்னு அவங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, ஃபீலிங்ஸ். இப்போ டாக்டர் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து டாக்டர்கிட்ட சொல்லும்போது இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இதான் உன் ஃபீலிங்ஸாப்பா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ இதான் அதோட ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்டரில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஃபினான்ஸ் செக்டரில் ஒர்க் ஆகும்போது இந்த ஃபேர்னஸ் இன் லெண்டிங் அண்ட் கிரெடிட்டோட ஸ்கோரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வந்து ஏஐ அல்காரிதமே என்ன பண்ணிடுது அப்படின்னா, அதோட ஸ்கோரிங்கை வந்து சொல்லிடுது. ஓகே இந்த ஸ்கோரிங் வந்து இப்படி தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது லோன் வாங்குறதா இருந்தாலுமே அந்த ஸ்கோரை வச்சு நம்ம லோன் வாங்கிறது பெட்டராக இருக்குது. ஸோ அல்காரிதமிக் ட்ரேடிங் அண்ட் மார்க்கெட்டுக்கான மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய வால்டாலிட்டி இருக்குது, அதே மாதிரி ப்ராப்பருக்கான ஓவர் சைட்மெண்ட்டும் இருக்குது. அப்போ மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, இது வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் ப்ரைவசியாகவும் இருக்கும், செக்யூரிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு முடிக்கணும். அடிக்வேட்லி ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் த டேட்டா பிரீச்சஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸை வந்து தாண்டி இருக்குது. ஏன்னா எல்லாமே டிடெக்ட் பண்ணிடும். ஸோ ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ அப்படி இருக்கும் போது இது பேலன்ஸ்டாகவும் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இதோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சர்வேலன்ஸ் அண்ட் ப்ரைவசி வந்து கொடுக்குது. அப்போது சர்வேலன்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிறது என்னென்னா, ஏஐ பவர்ட் சர்வேலன்ஸ் டெக்னாலஜிஸ் ரைசஸ் கன்சர்ன்ஸ் அபவுட் மாஸ் சர்வேலன்ஸ், இன்வேஷன்ஸ் ஆஃப் ப்ரைவசி அண்ட் எரோஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டி. இது எல்லாத்தையுமே கொண்டு வர முடியுதா நம்மளால். ஸோ பயாஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் பாலிசிஸை வந்து உருவாக்க முடியும். ஸோ பயாஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் பாலிசி அப்படிங்கிறது, ஸோ ரேஷியலுடைய ப்ரொஃபைலிங் அண்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனாலிட்டி டார்கெட் மார்ஜினஸோட கம்யூனிட்டி வந்து டார்கெட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கிரிமினல்ஸாலாம் இருக்கட்டும், இல்லை ஹோம் மேக்கர்ஸ், இவங்க எல்லாத்தையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அண்ட் பீப்புள்ஸ் கலர்ஸ் அஸ் கிரிமினல்ஸ் ஆர் வந்து இந்த ஜான்டாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படின்னா இந்த இமேஜஸ் மூலமாக இவங்க தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டியூ ப்ராசஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸோடைய அல்காரிதம் தான் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். கேம்பஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த எல்லா செக்டர்லையுமே இந்த ஏஐங்கிறது இப்படி தான் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போது இதோட கிளாஸ் வந்து முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஜிகே ஜென்ரல் ஸ்டடி அப்படின்னு பார்க்காம சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து நேஷ்னல் பார்க்லாம் வந்து இருக்கும். அந்த நேஷ்னல் பார்க் வந்து ஒரு 107 நேஷ்னல் பார்க் இருக்குது. அந்த 107 நேஷ்னல் பார்க்கை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்டு போகலாம். இப்போ கர்நாடகா இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் மொத்தம் எத்தனை நேஷ்னல் பார்க் இருக்கும் அப்படின்னா 5 நேஷ்னல் பார்க் இருக்கும். அந்த 5 நேஷ்னல் பார்க்குக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகார்ஜுனாவும் அனுஷ்காவும் குதிரை மேலே ஏறி பந்திப்பூர் போகிறாங்க. பந்திப்பூர் போய் அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு பேனர் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க போகிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து இருக்குது. இதுதான் அதோடைய நிமானிக்ஸ். அப்போது இதோட நிமானிக்ஸ் வச்சுட்டோம்னாலே, இப்போ நாகார்ஜுனான்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க், அதே மாதிரி அனுஷ்கான்னு சொன்னது அன்ஷி நேஷ்னல் பார்க். ஸோ எங்கே ஏறி போனாங்க, குதிரையில் ஏறி போனாங்க இல்லையா, அப்போ குதிரைமுக் நேஷ்னல் பார்க். ஸோ எந்த ஏரியா போனாங்க, பந்திப்பூர் போனாங்க. ஸோ பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்.
எதை பார்த்தாங்க? பேனரை பார்த்தாங்க. ஸோ பேனர் கட்டா நேஷ்னல் பார்க். இந்த 5 நேஷ்னல் பார்க்குமே இந்த சின்ன கதையின் மூலமாக நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். இதுதான் அதோட ஐடியா. ஓகேவா? தேங்க்யூ ஆல். நாளைக்கு நல்லா பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இதுதான் ஐடியா. இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு உங்களால் வந்து ஒரு பெட்டராக ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கும்போது அது இன்னுமே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா. தேங்க்யூ ஆல்.